கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவர் விசாரிக்கிறவர். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவங்கள் சாபக்கட்டுக்களுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு பாவங்கள் இல்லாம சாபங்கள் இல்லாம புதிதாக பிறக்கிறாங்க. ஆனா அநேக ஜனங்கள் அதை உணரல, அவரை தெரியல. அதனால அநேகர் பாவங்கள் சாபங்கள் என்று சொல்லி, மூதாதையர்களுடைய சாபங்கள் என்று சொல்லி கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பூமியில ஒரு தகப்பன் ஒரு சொத்து வாங்கினாருன்னு வையுங்க. அந்த சொத்துக்கு யார் உரிமைதாரர், யார் பங்காளி சொல்லுங்க? அந்த சொத்தை வாங்குற தகப்பனுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இப்படித்தானே போகும். அப்படி இருக்கிற போது இந்த உலகத்துல இருக்கிற காரியத்திலே அப்படி இருந்ததுன்னா நாங்க செய்கிற பாவங்களும் அப்படித்தான். நாங்கள் இந்த உலகத்துல நாங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்களை நாங்க செய்யும் போது அதை எங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு போகிறவர்களாக இருக்கிறோம். அதே நாங்கள் நன்மையானதை இந்த பூமியில நாங்கள் செய்யும் போது அதையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சுகந்தரிக்க கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நாங்களும் அதை சுகந்தரித்து எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து அறியுங்க, நாங்க எதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு விட்டு போகிறோம்? நாங்க என்ன காரியங்களை நல்லதை கொடுத்துட்டு போறோமா, தீயதை கொடுத்துட்டு போக போறோமா? நாங்க ஆராய்ந்து அறிகிற காலங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீர்கள், துன்பங்கள், வேதனைகள், பிள்ளைகள் குறைவுகளோடு பிறக்கிறது. வேதனை, ஏன் இந்த வேதனை, என்ன சாபமோ என்று எங்களுடைய வாய்களிலேயே நாங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறோம். எத்தனை பேர் இதை சொல்லியிருக்கிறீங்கல்ல? அப்ப எங்களுடைய மூதாதையருடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுடைய தேவன் விடுதலை கொடுக்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கணுமா? ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர். அதை முறியடிக்கிற வழிகளையும் எங்களுக்கு அவர் சொல்லி தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுதலைகளை பெறுகிறோம். ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் 6 வாசிக்கும் போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை கடந்து வருது பாருங்க. நாங்க வேதத்தை மறக்க கூடாது, தேவனுடைய வழியில் நடந்து வரணும். பாவங்கள் சாபங்களில் இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவர். அவருடைய வழிகளிலே விடுதலை உண்டு. இன்றைக்கு சத்துருவானவன் அநேக மனிதர்களை பாவங்களுக்குள்ளே சாபங்களுக்குள்ளே விழ வைக்கிறான். அற்பமான ஆசைகளை காட்டி பண ஆசை, பொய், போட்டி, பொறாமை, எரிச்சல், பூமியில் உள்ளவைகளை சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும், அடுத்தவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி கடினம் உள்ள இருதயங்கள், அன்பு தனிந்தவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் என்று பெருகிக் கொண்டிருக்கிற காலங்களாய் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில் உள்ளவை எல்லாம் நிரந்தரம் இல்லை, அது ஒரு நாள் அழிந்து போயிடும். ஆனா சத்துருக்கு அது தெரியும். அதனால எங்களுடைய கண்களை மாயையினால் கட்ட வைத்து நாங்கள் தேவனுடைய சித்தத்தை உணராதபடி, நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழாதபடி எங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். பாவங்களுக்குள்ளே எங்களை தள்ளி விடுகிறவனாய் இருக்கிறான். நாங்கள் பாவம் செய்து எங்களுடைய சந்ததிகளையும் பாவத்திற்குள்ளே இழுத்து விட்டு போகிறவர்களாய் இருக்கிறோம். மீண்டுமாக வேதத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எங்களுடைய இயேசப்பா எங்களை விடுதலை கொடுக்க வந்தார். நீங்கள் பாவங்களை விட்டு வழி விலகுங்கள், தேவனுடைய வழியில் நடந்து வாருங்கள். யாரெல்லாம் மரண கட்டுக்களுக்குள்ளே இருக்கிறீங்க,
ஒரு விடுதலை இல்ல. விக்கிரக கட்டுகளுக்குள்ளே மூழ்கி போய் இருக்கிறீங்க. பாவங்கள் சாபங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சந்ததிகளுக்கு அதை வைத்து விட்டு போகாதீங்க. மனம் திரும்புங்க. ஏசப்பாட வழியில விடுதலை உண்டு. அவரே விடுதலை கொடுக்கிறவர். அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டுமாக வேதத்தை எடுத்து யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3-6 வரை நாங்கள் வாசிக்கும் போது, என்ன என்று உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது. பாவங்கள் சாபங்களை விட்டு வழி விலகுங்கள். பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் எல்லோரையும் அழைக்கிறார். காலம் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி சத்துருவானவன் மனிதர்களை அழிக்கிறதற்கு வகை தேடி சுற்றி திரிகிறான். இருளின் பாதைகளிலே உங்களை அழைத்து செல்ல அவன் வகை தேடுகிறான். நீங்கள் இடம் கொடுக்காதிருங்கள். அவருடைய பாதைகளில் நடந்து வாருங்கள். பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. அவர் அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டார். அவருடைய கல்வாரி இரத்தத்தினால் நாங்கள் புதிதாய் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய வழியிலே நித்திய ஜீவனை அடையலாம். அவருடைய வழிகளில் வாருங்கள். அவரே விடுதலை கொடுக்கிறவர். அவருடைய வழிகளிலே பாவங்கள் சாபங்கள் வாய்க்காது. செய்வனைகள் சூனியங்கள் வாய்க்காது. பொல்லாங்கானன் சத்துருவின் சூழ்ச்சிகள் வாய்க்காது. அவர் உங்களை அழைக்கிறார். வெளிச்சத்தின் பாதையில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கட்டுக்களை அறுத்து விடுதலை கொடுக்கிறவர் அவரே. அவர் உங்களை அழைக்கிறார். தாயின் கருவிலே உங்களை அவர் தெரிந்து கொண்டவர். இன்றும் உங்களை நேசிக்கிறவர். மனிதர்கள் பார்க்கிற வண்ணம் அவர் பார்க்கிறதல்ல. அவர் உங்கள் உள்ளான இருதயங்களை காண்கிறார். அவர் இன்று உங்களை அழைப்பு விடுக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? அன்பான தகப்பனே, நீங்க விடுதலை கொடுக்கிற தகப்பனாண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் பாவ சாப கட்டுகளுக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிறார்கள், பிள்ளைகளை குறித்த கண்ணீரோடு இருக்கிறார்கள், வேதனைகளோடு இருக்கிறார்கள், மரண கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்கள், விக்கிரக கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்கள், செய்வனை சூனியங்கள் மந்திரங்களினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், இருளான வாழ்க்கையை வாழுகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க தகப்பனே. நீங்க தான் விடுதலை கொடுக்கிறவர். நீரே உண்மை உள்ள தெய்வம் என்று அறிந்து கொண்டு உமது வழியில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.